installed president of this wonderful club, my good friend Ponuswamy, and the one who is going to serve with him as secretary for the club, Vijay. Outgoing president. I think outgoing president is Vijay, I'm mistaken. No, yeah. Natesh. Outgoing president Natesh and outgoing secretary Maresh. More than anything, I'm pleased to meet my good friend, the district governor for this district, Sivakumar, DRFC, Logan. Assistant Governor, thank you for sparing your time because Governor இருக்கும்போது அவர் பேசுறது கொஞ்சம் கடுமா இருந்தார் அன்றைக்கி, அதனால நான் கொஞ்சம் சின்ன இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். Past Governor and my good friend Govindarajan Param and Natarajan, whom I installed in the year 2013-14, so many of them. And from Galaxy, my good friend Sai, Chennai Galaxy, Sai and his president Anand, many of them from Coimbatore Galaxy also there. It gives me immense pleasure actually. I'm overwhelmed, that's what I would like to say. We normally don't get these days very often. The time I landed at Salem, அங்கிருந்து எங்களை வந்து அந்த நிக்கோலஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் போனோம். And I won't call it as an orphanage, it is also a kind of home for children. அதை பார்க்கும்போது அதோட passionate at which members serve. That is what is important. Today, the definition of Rotary is also getting distorted. But அதாவது அந்த ரோட்டரியினுடைய அடிப்படை சில விஷயங்கள் வந்து மாறிடக்கூடாது. நான் மாறலாம், நேற்று போட்டிருந்த கோட் வேறு இருக்கலாம், இன்றைக்கி போட்ட கோட் வேறு இருக்கலாம், நாளைக்கு நான் ஷர்ட் மட்டும் போடலாம், காலையில் டிஷர்ட் மட்டும் போட்டுக்கலாம். பட் இது என்னுடைய கோர் வேல்யூஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரிசர்வ். அந்த வகையில் நான் வந்து ஐம் ஸோ ஹாப்பி டு சி Galaxy because the year when I served as governor 2010-11 for the district 3230, this club was formed here, 2980, the then governor Joseph Suresh Kumar. So கிட்டத்தட்ட என்னோட cousin மாதிரி வச்சுக்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்டையும் இந்த கிளப்பையும். Since then I have been watching. The Chennai Galaxy அதே மாதிரி. When I was serving as assistant governor 2003-04, I was part of that club. இந்த கிளப்ஸோட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா there is a common thread. All these clubs are all procedure oriented. System is in place. அதுதான் நாங்கள் சொல்லுவோம், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, but there should be some order. அந்த வகையில் வந்து when I was moving with members, of course எனக்கு 2-3 பேர் தவிர இது எல்லாருமே எனக்கு இன்னைக்கு புதுசு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு யாருமே வித்தியாசமே தெரியல. 2013 எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் 2024 இருக்குது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். தட் கோர் வேல்யூ ஹஸ் பீன் மெயின்டைன். men may come and men may go. டென்னிசன் சொன்ன மாதிரி people will come, people will go. But what remains is that system. அதை நான் வந்து ரொம்ப appreciate பண்ணேன். And my compliments, நான் இப்போ எங்கேயாவது முடிக்கும்போது மிஸ் பண்ணிடுவேன். One of the finest master of ceremonies that I've seen in the recent times. நீங்கள் அவ்வளோவா பாப்புலர் இல்லைன்னு நினைக்கிறேன்ல கிளப்பில், சில கொஞ்சம் பேர் தான் கை தட்டினாங்க. சூரியகுமார் யாதவ் கேட்சை வந்து அவருக்கு சொன்னாங்க இன்கமிங் பிரசிடென்ட். எனக்கு அவுட் கோயிங் பிரசிடென்ட் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்லாம் ஞாபகம். அவசரமாக பெவிலியன் போகிற மாதிரி இங்கேருந்து போகும்போதே காலரை கழட்டிட்டு போகிறாருன்னா பாருங்க. That's the beauty of this organization. After having served 365 days, 365 நாள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஸ் ஐ எம் கிவிங் மை பொசிஷன் வித் அ ப்ரைட் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனோட சார். அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆர்கனைசேஷன் இல்லை.
நான் அன்றைக்கி ஃபியூ டேஸ் பேக் ஐ வாஸ் அட் சேலம் மிட் டவுன். இன்றைக்கி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அது என்னன்னு தெரியல, சேலமில் ஒரு விஷயம் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். பீப்புள் அவ்வளோவா சிரிக்கிறதுல நினைக்கிறேன். அங்கேயும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அது அவரும் வந்து சிரிக்க 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 இப்படி சிரிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வாயாவது எடுங்கினார். இப்போ இங்கேயும் அவர் தான் சிரிக்க சொல்கிறார். சேலத்திலே கோளாரா எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We may be doing serious work to the community, but we need not be serious at all. We have to, the real lubrication for all of us to come together and work is the humor part of it. நகைச்சுவை இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து என்னோட 31 வருஷத்தில் நான் வந்து நிறைய பார்த்துக்கிறோம். ஈவன் ஃபியூனரில் கூட எங்கள் ஆளுங்க ஜோக் அடிப்பாங்க. அதை தனியாக அவன் நடிப்பாங்க. ரொம்ப சைலன்ஸில் போடு டிஸ்டர்பன்ஸ் சார் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஹியூமர் பாருங்கள், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நினைவில் வச்சுக்கணும். ரோட்ரி, கமிங் பேக் டு த ரோட்ரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன். இப்போ இங்கே என்னை பற்றி நிறைய பயோடேட்டாலாம் நம்பிடாதீங்க. நம்ம தான் எழுதி கொடுத்தோம். தி ஆத்தர் ஆஃப் அந்த புக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த புக்கு என்னோட புக்கு. அதே மாதிரி இந்த பயோடேட்டாக்கு ஆத்தர் நான் தான். ஆனால் நான் ஒரு தடவை 2 தடவை பார்த்து எங்கள் வீட்டில் அதை வெட் பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃப் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி தான் வருது. அதனால் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்ராஸ் சென்னை ஃப்ளட்ஸ் போதும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாலே இட் வாஸ் நாட் டன் பை மீ. நான் பண்ணேன்னு சொன்னால் அதோட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. There are scores of people who have done. What we have done is only get the community in place. ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து பேஷனேட்டோட செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எல்லாருமே உங்கள் பின்னால் வருவாங்கன்றது எனக்கு தெரியும். இது நானும் புதுசாக கண்டுபிடிக்கல. இதை வந்து ரியான் ஹெலிச்சக் அப்படின்னு ஒருத்தர் பேர். ரியான் ஹெலிச்சக் பேர் சரியாக சொல்லலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஓரளவுக்கு படித்த வரைக்கும் ரியான் ஹெலிச்சக்ன்றவன் கேம்ப்வேலேன்னு ஆண்டாரியோ டிஸ்ட்ரிக்ட் கனடாவில் இருந்தான். சின்ன பையன், 10 வயசு பையன். கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க, ஆஃப்ரிக்காவில் வந்து தண்ணி இல்லாமல் நிறைய பேர், தண்ணினா குடிக்கிற தண்ணி, ட்ரிங்கிங் H2O, அது இல்லாமல் செத்து போகிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த பையனுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது there are scores of people dying in Africa because of want of water. Even today the African continent is very very sad because அங்கே even a very ordinary disease which can be treated, we don't have, they don't have resources and they are dying. அது மாதிரி தண்ணி வந்து இல்லைன்னு சொல்லி பேசுகிறது. This was happened in the year 1998. சின்ன பையன் கிளாஸ் ரூமில் டீச்சர் சொன்னோடனே அவனுக்கு அன்றைக்கி நைட்லாம் தூக்கமே வரல. ஏன்னா நீங்கள் கனடா அமெரிக்காலாம் குழாத்தர தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அதுவும் சுத்தமான ட்ரீட்டட் வாட்டர். நம்ம முதல்ல போகும்போது தண்ணி எங்கன்னா போய் பிடிச்சிக்கணுவாங்க வாஷ் பேஷனில். நமக்கு அது ரொம்ப பெரிய வாஷ் பேஷன் தண்ணின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து தண்ணினாலே சுத்தமான தண்ணி தான். நம்ம ஊரில் தான் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்வாங்க. அப்போ கெட்ட மீனும் இருக்குமா இங்கே? அவங்க விற்கவே மாட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி தண்ணி இல்லாமல். அப்போ எனக்கு கேட்குறான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். போய் கேட்கும்போது அங்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? ஒன்று மழை பெய்யணும், மழை இல்லை ரிவர்ஸ் இருக்கணும், இல்லை எந்த சோர்ஸுமே இல்லை. அது ஒன்லி வே இஸ் டு டிக் அண்ட் கெட் வாட்டர்னா கிணறு வெட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு அவன் கேட்குறான். அவனாக வந்து எஸ்டிமேட் பண்ணுறான், ஒரு $70-80 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இந்த சின்ன பையன் 10 வயசில் 1998 passionate about doing something at a continent quite far from his home. அப்புறம் போய் என்ன பண்ணுறான்னா, நிறைய வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு இப்போ வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் போடுறது, க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி போட்டு $5 $2 எங்கே என்னோடய செகண்ட் சன் கூட அதெல்லாம் செய்வார். உங்களுக்கு நான் 3 தோசை விட்டு கொடுத்தா எனக்கு நீங்கள் $150 தரணும்னு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு எடுத்துறது. அதனால் ஒரே ஒரு பில்லு நான் அவனுக்கு கொடுத்தா நீ காலியாகிடுவேன் அப்படின்வான். இவ்வளோ நாளாக நான் சோறு போட்டு பில்லு அப்படின்னு. எனிவே அவன் வந்து அந்த மாதிரி சின்ன பார்ட்டாக கலெக்ட் பண்ணி $70-80 கலெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அது $80 கிணறு வெட்ட முடியாது, $2000 தேவை அப்படின்னு சொல்லும்போது he was little taken aback. Then வந்து அதையே நம்ம செய்யக்கூடாது, கம்யூனிட்டிக்கு போகிறான். Everybody by then knew that this fellow has collected $70-80 for some good cause.
உடனே பார்த்தாங்க பழம் மாதிரி அங்கிள் நிறைய பேர் என்ன பண்ண இல்லைடா ராஜா அப்படின்னு ஆளாளுக்கு பணம் கொடுத்த உடனே for him in no time he collected $2,000 from the community and the first work வந்து வெல் வந்து அவங்க வந்து டிக் பண்ணி அதில் வந்து வாட்டர் வந்து சோர்ஸ் எடுக்கிறாங்க. then he became very popular. அதுக்கப்புறம் அவன் வந்து அதை ஒரு வெல் ஃபவுண்டேஷனே தொடங்குறான். இந்த 2000 இந்த 24 வருஷத்தில் they have gone places கிட்டத்தட்ட 400-500க்கு மேலே வந்து அவங்க வெல்ஸ் ஆல் ஓவர் வந்து ஒரு 16 கண்ட்ரியில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்டட். எப்படி இந்த மாதிரி வந்து செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல தான், நீங்கள் இஃப் யூ கோ வித் அ குட் காஸ்ட் டு த கம்யூனிட்டி, கம்யூனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நாங்கள் கோவிட்டில் கொடுத்ததா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கன் இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்ட் நீங்கள் இஃப் யூ ஐடென்டிஃபை த ரைட் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரெசென்ட் இட் டு த கம்யூனிட்டி அண்ட் இஃப் யூ ஹேவ் பீப்புள், நீங்கள் நல்லவராக கெட்டவராலாம் முதல்ல யாருக்கும் தெரியாது, அதை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுக்க முடியாது. தே நோ தட் யூ ஆர் ஸோ பேஷனேட், நீங்கள் அதில் ரொம்ப ஆர்வமோடு இருக்கிறீங்கன்னா அதை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரோட்டரி இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன். மெனி டைம்ஸ் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனு, அப்புறம் இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ChatGPTல போய் இது கேளு அது கேளு அப்படின்னு வந்து சிம்பிளாக கேட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணுறாங்க. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் காட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபினாமினல் தட் இஸ் டூயிங். அது பின்னால் பேசலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன் லேட்டராக. பட் என்ன சொல்ல வரேன்னா, அதை எப்படி கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி இந்த ரோட்டரிங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை நம்ம ரொம்ப சின்னதாக தான் பார்க்குறோம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட், அங்கே ஒரு ப்ராஜெக்ட், அங்கே ஒரு பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட் தட். ரோட்டரி கரெக்டாக சொன்னாங்க முன்னால். ஐ திங்க் இந்த பிகினிங் வெல்கமில் சொல்லும்போது நிறைய சொன்னது, அதாவது இட் ப்ராஜெக்ட்ஸ் கம்ஸ் செகண்ட். First and foremost comes that family bonding. Is that what you said, right? இதை வந்து எச் பண்ணிக்கோங்க. நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ரோட்டரியில் வந்து அந்த ஃபேமிலி, அதை தான் நான் அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது, எல்லா ஃபோட்டோஸையுமே வந்து பார்க்கும்போது சர்ப்ரைஸ்ட். எல்லாத்துலேயுமே குரூப் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் வித் ஸ்பௌசஸ். டோட்டல் வேல்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட் எவ்வளோ இருக்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. There may be clubs which would have done 10 times more than this, but with only 2 or 3 members standing there. That is not Rotary. The Rotary is involvement of the community. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசே இல்லைங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், மார்ட்டின் லூதர் கிங்கோட சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சீடு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா போனவங்க எல்லாருமே அலபாமாவுக்கு போயிருப்பாங்க. அங்கே அந்த மாண்டிகோ மெரின்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான இடம். For very infamous activity it became very famous. 1955 ஒரு வின்டர் ஈவினிங்கில் ஒரு லேடி ஏறுறா பஸ்ஸில், ரோசா பார்க் அப்படின்னு ஒரு பேர், ரோசா பார்க்னு பஸ்ஸில் ஏறி 1 2 3 முதல் 3 ரோ வந்து இங்கே கூட சொன்னாங்க, நான் உட்காந்துருக்கும் போது இங்கெல்லாம் உட்காராங்க டிஜிஸ் உட்கார சீட் அப்படின்னாங்க. அது மாதிரி அங்கே வந்து முதல் 3 ரோக்கு வந்து வெள்ளத்தோல் இருக்கிற ஒயிட் பீப்புள் தான் உட்கார முடியும், பிளாக்ஸ் வந்து பின்னால் தான் உட்காரணும். 4th ரோவில் தான் உட்கார்ந்தாங்க. பட் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணால், டிரைவர் வந்து கூட்டம் நிறைய ஒயிட் சேர்னோன்னா லைனை வந்து இன்னும் பின்னால் தள்ளிட்டான், பின்னால் இன்னும் 2-3 ரோ தள்ளி விட்டான். ஷீ கேம் அண்ட் சாட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் த ஹோல் டே. டயர்டோடு வந்து உட்கார்ந்த உடனே டிரைவர் சொல்கிறான், ப்ளீஸ் கெட் அப், எழுந்துரு அப்படிங்கிறான். அண்ட் ஷீ காட் ஸோ ஃபியூரியஸ் அண்ட் சேட், why should I get up? You please get up, you get up அப்படின்னு தான் சொல்கிறான். உடனே she said, I'm tired of getting up அப்படிங்கிறான். I am tired of getting upங்கிறது வந்து அன்னைக்கு அந்த அம்மா வேலை செஞ்சு டயர்ட்னஸில் சொல்லலை. I am tired of getting up அப்படிங்கிறது நாங்கள் என்ன காரணம்? Because my skin color is not matching with you. Do you want me to get up? She refuses. Then the driver, in those days the drivers வந்து they have power to arrest a person. இன்னைக்கு கூட ஏரோப்ளேனில் வந்து போகிறவங்களுக்கு தெரியும், pilots have the power to arrest a person. நீங்கள் அங்கே போய் எனக்கு வாரண்ட் எங்க மேஜிஸ்ட்ரேட் எங்கெல்லாம் கேட்க முடியாது. பிகாஸ் நான் கண்ணாலே ஒரு தடவை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரும்போது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ரொம்ப நேரம் கலெக்டாக பண்ணான். அவன் வந்து ரொம்ப நேரம் சொல்லிவிட்டு இந்த கோ பைலட் ஃபைனலி செட், நீ இஃப் யூ டோன்ட் ஸ்டாப்
உன்னை இங்கேயே வந்து ஹேண்ட்கப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் குடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. வெறும் லெமனேட் சாப்பிட்டா எனக்கு கூட இறங்கிடுச்சுன்னா பாருங்கள், அவ்வளோ பயந்துட்டோம். அப்போது அந்த டிரைவர் செட் இப்போ வந்து யூஆர் ப்ராசிக்யூட் எடுக்கிறான். அந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க, அவளுக்கு ஃபைன் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் அங்கே நடந்தது. ஆனால் ரோசா பார்க்கோட இன்சிடெண்ட்டில் வந்து அவளை லைட்டாக போகலை. ஏன் தெரியுமா? உடனே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி உடனே எந்திரிக்க ஆரம்பிக்குது. They started protesting. Waves of protest starts in the community. It was not just blacks. It was everybody in the community. The church community, the social community. எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. Because she was so much connected with the society. அதுதான் நான் சொல்லுவேன், ரோட்டரியில் என்ன பலன் அப்படின்னா, you are no, but you will not feel that you are individual in the society. You will feel that you are part of a big society. You will think you are part of a pride. You are part of a lion's pride. சிங்கங்கள் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆண் சிங்கமாக இருந்தால் கூட அதோட ப்ரைடில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐநாவே ஒரு 5 சேர்ந்து அதை க்ளோஸ் பண்ணிடும். நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா அதை பார்த்தேன். ஒரு சிங்கம் தனியாக மாட்டிடுச்சு. ஒரு 7-8 பேர் அப்படியே சுற்றி போட்டாங்க. சுற்றி இப்படி திரும்பலாம். அந்த சிங்கத்துக்கு நமக்கே பாவமாக இருக்குது. என்னடா சிங்க ராஜா காட்டு, அதுக்கு தெரியாத ராஜா நம்ம தானே சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்று போய் கடிச்சிட்டு வருது. ஆல்மோஸ்ட் வந்து சிங்கம் வந்து காலி அப்படின்னு முடிவு போகிற நேரத்தில் எங்கேருந்தோ அதோட பெண் சிங்கம் அப்படி நடந்து வருது கம்பீரமாக. அது வர ஆரம்பிச்சு இதெல்லாம் ஓடிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு காட்டுவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு சிங்கத்துக்கே ஆல் பவர்ஃபுல் மைட்டி லயன் which can pull down an elephant cannot survive if it is alone. It needs to be in the community. They are social animal. ஒரு சினிமாவில் கூட ரொம்ப தப்பாக எழுதியிருப்பார் ஒரு சயின்டிஸ்ட்டு, சிங்கிளாக தான் வரும்னு சொன்னார். ரொம்ப மட்டமான டைலாக் அது. அது கேட்கும்போது ஆத்திரமாக வரும். அவர் கொஞ்ச நாளைக்கு டிஸ்கவரியோ நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்துருந்தாருன்னு தெரிஞ்சுருக்கோம். சிங்கிளாகவே வராதுடா, சிங்கிளாக தான் செத்துரும். ஸோ அந்த சிங்கத்தாலேயே தனியாக இருக்க முடியாது. நீங்கள் சிங்கம் மாதிரி நம்மளும் வந்து ஒரு சோஷியல் அனிமல். இஃப் யூ டேக் டைகர் இஸ் நாட் அ சோஷியல் அனிமல். டைகர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் ரேடியஸில் தனியாக தான் இருக்கும். நம்ம வந்து கம்யூனிட்டியோடு சேர்ந்து வாழறோங்க. நம்மளால் தனியாக வாழவே முடியாது. எதுக்கு ஜெயிலில் கொடுக்குறாங்க? நாங்கள் வந்து நிறைய ஜெயில் போயிருக்கோம். வேலூர் எதுக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் இப்போ பற்றி எடுத்து போட்டுருவான். ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போனோம். வேலூர் போனோம், சென்னை போனோம், புழல் போகும்போது புழல் ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. இப்போ இவங்க அந்த மைசூரில் ஒரு இது போயிட்டு வந்தாங்களே, அதோட பிரமாதமாக இருந்தது. லொக்கேஷனு, மரம் உள்ள. நாங்கள் வந்து பெரிய ஸ்மார்ட் டிவி, ஒரு 1000 புக்ஸு எல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தர் சொன்னான், வெளியில் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம ரொட்டேரியன் வெளியில் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்னா. அங்கே பார்த்தா ஒரு 2-3 IAS ஆஃபீஸர்லாம் பார்த்தோம். உண்மையாகவே நம்பவே மாட்டீங்க. எல்லாம் வந்து வாக்கிங் பண்ணியிருக்காங்க ட்ரிப்ஸில். எல்லாம் பார்த்தாலே வந்து நல்லா இருக்குன்னு. அப்போ எங்களை கூட வந்தவர் ஒரு நாட் கமிஷனர், ஒரு 2வது லைன் இருக்கிற டிசி ஏதோ அவர் தான் சொன்னார், எல்லாம் சரி சார், 6 மணிக்கு மேலே அந்த தனியாக போய் ஷெல்லுக்குள்ளே போகிறாங்களே, அப்போ தான் சார் லைஃபோட அர்த்தமே தெரியும். ஐயோ அப்படின்னு வந்து 1 நாள் 2 நாளில் 10 வருஷம் 14 வருஷம் 14 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பக்கங்கள் காணாமல் போகுதுன்னு நினைக்கும்போது ஒரு 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 கைண்ட் ஆஃப் இது வரும் பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த இருத்தலியலில் வந்து ஒரு கேள்வி வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம் வரும். நமக்கே பாருங்கள், சண்டே ஈவினிங் சும்மா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சில நேரத்தில் ஒரு சண்டே ஈவினிங் ஒரு பயம் வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அதனால தான் சண்டே ஈவினிங்ஸ் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹவ் யூ சோஸ் யூ வாண்ட் டு பீன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ரோட்டரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதனால் ரோசா பார்க் முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா? காந்தியன் வே தான். தே செட் we will not board the bus. அந்த பஸ்ஸு ஓடுறதே 80% வந்து பிளாக் பீப்புளுக்காக தான் ஓடுது. சாரி ஃபார் யூஸிங் தட் கலர், பட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்களுக்காக தான் 80% பஸ். தே செட் we don't. பஸ்ஸு டிரைவர் எடுத்து ஏறுங்க சார் அப்படின்வான் வயசானவரை. பரவாயில்ல நான் நடந்தே போகிறேன்னு. ப்ரெக்னென்ட் லேடி குழந்தைய கூட்டிகிட்டு 3 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போவோம். ஏறுங்கம்மா பஸ்ஸில், வேண்டாம் நான் நடந்து போகிறேன்னு 1 வருஷம் வந்து தே சிம்பிளி ப்ரொட்டஸ்டட் தி பவர் ஆஃப் நான் வயலன்ஸ் மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங். கடைசியில் வந்து பஸ் கம்பெனிலாம் பயந்துட்டான், இப்படியே போனால் பஸ் எப்படா நடத்துறதுன்னு சொல்லி. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அலபாமா டு கம் அவுட் அண்ட் சே எனிபடி கேன் சிட், எனிபடி there won't be any discrimination in the transport அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த என்டையர் ப்ராசஸ் அப்போ அன்றைக்கி லீட் பண்ணது அங்கேருந்து ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு சின்ன
யங் ப்ரீஸ்ட். அவர் தான் பின்னால் வந்து ஐ ஹேட் அ ட்ரீம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் பேசினார் இல்லையா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் அங்கே தான் ட்ரெயின் எடுத்துட்டார். அவரை போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு எல்லாமே ரோசா பார்க் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிடைக்கிற ஒரு சீடு தான் இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும் கம்யூனிட்டியும் வந்து மாற்றிடுது. இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறது சொசைட்டியில் என்ன மாதிரி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து ரோட்டரி இஸ் ஆல்சோ சேஞ்சிங். 20 years, 15 years, 10 yearsக்கு முன்னே இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் காம்பவுண்டிங். Other day when I came to Salem for Midtown installation, I was fortunate to have a discussion with one of their Rotary member, and incidentally is a doctor, Ashok, அப்படின்னு சைக்காட்ரி பண்ணிட்டு இருக்காரு. We also shared dias. நைட்டு 11:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம், தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தோம், 12 வரைக்கும். ஏன் அப்போ வந்து என்ன இன்றைக்கி வந்து சொசைட்டியில் மேடம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இந்த டெலிஃபோன்ஸு இது இன்னும் இட் டேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம். we are all lucky people. we are all only, அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே இருக்க எத்தனை பேர் கையில் ஃபோன் இருக்குன்னு பார்த்தா 1-2 பேரை தவிர யாருக்குமே இல்லை. ஏன்னா அது கூட அர்ஜென்ட்டாக இருக்குன்னா இன்றைக்கி ஃபோன் தான் எல்லாமேங்கிறது உண்மை தான். இப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் இன் கிரைசிஸ் அட் 7:25, 7:30 டு ஸ்டார்ட் த ஜூம் ஒரு ரீடர்ஸ் ஃபோரமில். அந்த பர்சன் ஹூ ஹாஸ் டு ஸ்டார்ட் அவர் அதுக்குள்ளே இன்றைக்கி திருநெல்வேலி போயிட்டார். ஸோ எனக்கு வந்து SOS, ஸோ ஐ ஹவ் டு டூ தட். ஸோ I'm not denying today your life revolves and starts and ends with that அப்படிங்கிறது ஒத்துக்கிறோம். ஆனால் தட்ஸ் நாட் தி லைஃப். இங்கே 99.9% பீப்புள் கையில் வந்து ஃபோனே இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நான் பார்க்குறேன். இது பெரிய விஷயம். இன்றைக்கி இல்லை அந்த மாதிரி. இன்றைக்கி காலையில் இப்போ பார்க்குற ஏர்போர்ட்டில் பார்க்குற ஒரு 10 அந்த லவுஞ்சில் ஒரு 8 பேர் உட்காந்துருக்காங்க. 8 பேர் கையிலையும் ஃபோனு, எல்லார் கையிலையுமே வந்து இன்றைக்கி ஃபோனு தான். இப்போ இது வந்து அடிக்ஷன் வந்து நிறைய வந்துச்சு. திஸ் அடிக்ஷன் ஹஸ் லெட் டு லாட் ஆஃப் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த ADHDன்னு சொல்கிறாங்கல்ல, இட்ஸ் நவ் பிகம் வெரி வெரி காமன் டுடே வித் தி யங்ஸ்டர்ஸ். மெனி ஆஃப் தெம் சென்னையில் ஒரு காலேஜில் வந்து தே கண்டக்டட் அ சர்வே. அந்த காலேஜில் மட்டும் அவுட் ஆஃப் 200 ஸ்டூடெண்ட்ஸ் except for all the 196 students have confirmed that they were hooked to playing the games. ஆன்லைன் கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க. நான் சத்தியமாக எனக்கு அந்த கேம்ஸ் தெரியவே இல்லை. ஒரு 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 தடவை நார்த் மெட்ராஸில் ஒரு மீட்டிங்கில் வந்து நாங்கள் பேசும்போது இந்த டெப்டி கமிஷனர் உட்கார்ந்துருந்தார், DC. அவர் வந்து மீட்டிங்கில் பேசும்போதே சொன்னார், என் பொண்ணு வந்து பொண்ணோ பையனோ வந்து அமைதியாக சிவனேன்னு ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தட் மீன்ஸ் தே ஆர் கெட்டிங் இன் டு அன் அடிக்ஷன், தி ஸ்க்ரீன் அடிக்ஷன். நீங்கள் வந்து குவைட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் நாட் ஏபிள் டு. ஒரு ஆல்கஹாலிக்கை கூட கொண்டு வரதுக்கு வந்து முடியும், ஒரு ஸ்மோக்கரை கூட வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் இதை கொண்டு வரவே முடியாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ரோட்ராக்ட் கிளப் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அண்ட் யூ ஹாவ் 2 இன்ட்ராக்ட் கிளப்ஸ் இல்லையா. ஸோ யுவர் ஃபோக்கஸ் திஸ் இயர் ஷுட் பி டு டைவர்ட் தெம். தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுறதை கேட்டு தான் ஆகணும். அது வேறு நான் சொல்லிட்டேன், அவர் செல்ஃபோன் கையில் கையிலே இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட you have to take it today with a project telling them that this problem has to be tackled. Illana sooner or later we will see a society which is totally mentally crippled society. You all know Harari sonna mari da. You will have only 2 societies. One is useful society, the another one is useless society. The useless society, they will only be consuming and vanish. The society which is living with purpose, they will rule the world. I don't know how many of you are keeping track of the advancement in science today. They say by 2045 we will attain the state of immortality. மனிதன் இனி வந்து இறப்பு என்பதே இல்லாத ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை ஏற்கனவே பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக 100 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சிஸ் எவ்வளோ தெரியுமா நம்ம ஊரில்? கேன் எனிபடி கெஸ்? 100 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவில் 100 வருஷத்துக்கு முன்னால் 22%, 25% தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து 60, 70, 80க்கு கொண்டு வந்துட்டோம். பிளேசஸ் லைக் ஜப்பான் நவ் தே ஹவ் கிராஸ்ட் 100. அப்போது என்ன ரீசன் அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் தான் இல்லையா. இன்றைக்கி பார்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுது.
ஒரு வண்டியை வந்து எப்படி என்ஜின்லேருந்து எல்லாத்தையும் மாற்ற முடியுமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி செய்ய முடியுது. எனக்கு வந்து நிறைய பேரை பார்க்குறோம், அது பைபாஸ் பண்ணவங்கள பார்க்குறோம், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கள பார்க்குறோம். இது இப்போ ப்ராபப்ளி வந்து ஒரு 30-40 ஈஸியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க லைஃப்பை. ஸோ இப்படிப்பட்ட பர்பஸ்ஃபுல் சொசைட்டிக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் we want our generations also to follow அப்படின்னா we left with only one option, that is we should take it as an emergency project. Give them the reading habit. நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், the only way to come out, this is what the most of the advanced communities countries they do, inculcate reading habit in them. Rotary should change now. நோட்புக் கொடுக்குறது, பேனா கொடுக்குறது, பென்சில் கொடுக்குறது அதெல்லாம் கான் ஆஃப் த டேஸ். யூனிஃபார்ம் கொடுக்குறது எல்லாம் போதும், அதுவும் செய்வோம். அதை தாண்டி நம்ம ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து எல்லாமே யோசித்தோம், எல்லா காலத்துலையும் அப்படி தான் யோசித்தோம். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இனி உலகமே முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது ரொட்டேரியன்ஸ் sat together and prepared a charter for the United Nations. 29 of them were Rotarians. How many of us know the fact? இன்றைக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்குல்ல, இவனு இப்போ இருக்கோ இல்லையோ, ஒரு ஐக்கிய நாட்டு சபைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் ஃபைட் பண்ண முடியல, அமெரிக்கா வேணால் கேட்காம இருக்கலாம். ஸோ ரோட்டரி time and again, when the whole world was crippled with polio, 350,000 people every year they were affected and 50,000 people were dying. Rotary challenged the world that they would eradicate polio from the face of the earth. I think almost we have done it. அதே மாதிரி கிளப்ஸ் அட் தி மைக்ரோ லெவல் இன்றைக்கி வந்து இதை வந்து ஒரு சீரியஸாக நான் சொல்கிறதுல வந்து தவறாக இருக்குன்னா நீங்கள் நாளையிலேருந்தே கவனிங்க. how many of them are addicted to, என்ன ஏஜ் குரூப்பில் அடிக்டட் ஆகிருக்காங்க, எப்படி இருக்காங்க. ஸோ this has to be taken at war foot so that this problem should be addressed. நிறைய பண்ணுங்க, propagate பண்ணுங்க. only then Rotary can make it. See, we are you know, Rotary creates hope in this world. Rotary, I can give you hundreds of incidences where government can't step in and do it. அரசாங்கத்தால் செய்ய முடியாததை ரோட்டரி தன்னால் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. அதே கம்பீரத்தோடு செய்ய முடியும், ஆனால் ஒரு தாயினுடைய கனிவோடும் அன்போடும் சேர்ந்து செய்யக்கூடிய சக்தி ரோட்டரிக்கு மட்டும்தான் இருக்குது. தி வே இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து தால் ப்ராஜெக்ட் அப்படின்னா அங்கே மாதம் ஒரு 50-75,000 ரூபா கொடுத்தாங்கன்னா 50-75,000 மட்டும் செலவு பண்ணல. இவங்க போயிட்டு வர மேன் ஹவர்ஸும் பெட்ரோல் எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா கூட ஒரு 5,000-10,000 ரூபா வரும். பட் எனி அதர் ஆர்கனைசேஷன் do they accomplish like that? இல்லையே, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் போட்டுக்கிறாங்களே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஐ எம் வெரி ஹாப்பி டு see that scores of Rotarians of this club. That's very, very important. Governor is also there. He also knows. We say that the clubs which are procedure oriented, which are system oriented, you don't need to worry about the club at all. அந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற பையன் ஒரு 6 மணிக்கு இன்னைக்கு கிளாஸில் என்ன நடத்த போகிறாங்கன்ட்டு அப்படி சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளாஸ்க்கு போவேன். அந்த கிளாஸில் அந்த 3/4 மணி நேரத்தில் அந்த பீரியடில் உட்காந்து கவனமாக எழுதுருவேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளோ விளையாட்டாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் அன்றைக்கி பண்ணதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜாலியாக பொழுது செலவு பண்ணுறவன் வந்து எக்ஸாமினேஷனை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் ஜாலியாக வந்து எழுதிட்டு போயிடுவான். கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு முன்னால் போய் படித்து எழுதுகிறான் பாருங்கள், அது வந்து சிஸ்டம் இல்லை. ஸோ a club, a good club, you show me any good club, I'll show you that the club has got a wonderful system and procedures are in place. That is what people, senior people, charter people, all of them, they are guiding this club, and I'm so pleased, immense, and overwhelmed. At times I also என்ன ஒரு 30-32 வருஷம் ஆயிடுச்சு ரோட்டரியில். நம்ம என்ன சில நேரங்களில் வந்து எதுக்குடா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் I will tell you, how many of you have read this book, Ikigai? That book says what is the reason for people. ஜப்பானில் வந்து 125 வருஷங்கள் வாழ்கிறாங்க. நான் ஒரு லிஸ்ட் பண்ணுறான். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லிஸ்ட் வந்து they have a purpose for their life. They create a purpose for their life. இன்றைக்கி என்ன எனக்கு பர்பஸ்? காலையில் எழுந்திரிச்சு நான் என்ன செய்யணும், நாளைக்கு காலையில், நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு ஈவினிங், அடுத்த வாரம், அடுத்த வருஷம் 98-99 வயசில் இருக்கவங்களாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஸ் அ பப்ளிஷர். ஒருத்தர் வந்து 93 வயசில் என்கிட்ட வந்து 3 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. நான் எனக்கு சொல்கிறேன், நம்மளே இருப்போமான்னு தெரியல அடுத்த 2 வருஷம் இவ்வளோ பிளான் பண்ணுறாரு. பட் அஃப்கோர்ஸ் he lived, but 95-96 he passed away. So that purpose is important. Even people who have read this book, very famous book, The Man's Search for Meaning அப்படின்னு ஒரு புக்கு, விக்டர் ஃப்ராங்கியோட புக்கு. இந்த புக்கெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் படிக்கணும்.
அதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஹாலோகாஸ்டில் எப்படி ஸோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டைட். Not because of gas, because of the condition prevailed there. But there were people who escaped that. And Viktor Frankl considered to be one of the greatest psychiatrists of last century. Our soldiers, the people who survived were the people who had some meaning for their life. They had some purpose. வெளியில் போனோன்னே என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நான் ஹோட்டல் போனோம், வெளியில் போனோடனே நான் வந்து எல்லாரோடையும் வந்து பழகணும், நான் வெளியில் போனோன்னே என் புக்கை முடிக்கணும், என்னுடைய ரிசர்ச் முடிக்கணும், ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருந்தவங்க எல்லாருமே தே சர்வைவ் அப்படின்னு சொல்கிறாரு. For also, my dear friends, to survive this world where artificial intelligence is sweeping every day, தெரியல அப்படின்னா தெரிஞ்சிருங்க, நிறைய மாறுது. நல்லா அசந்து போயிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 600 வேர்ட்ஸ் காலையில் எழுதுகிறேன், ஒரு ரைட்டர். அதை எழுதிட்டு என்னுடைய வெல் விஷருக்கு அனுப்புகிறேன். இதை பார்த்துட்டு இதோட ஒப்பீனியன் சொல்லு, நான் 2 ஹவர்ஸில் சேலம் போன பிறகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. நான் போடும்போதே நான் பிஸி, நான் மத்தியானத்துக்கு மேலே போகிறேன்னாரு. சும்மா உட்காந்துக்கிட்டே சரி இங்கிலீஷாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தமிழ் ஆர்டிக்கல் இதை போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஐ யூஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல். ஏன்னா அதுக்கு முன்னால் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருந்தேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி அனலைஸ்ட். ஐ வாஸ் ஸ்டன்ட். லாஸ்ட் வீக் இட் வாஸ் நாட் டூயிங் தட், டுடே இட் டிட் இட். ஸோ தட் மீன்ஸ் it is learning. It's learning every minute. It is unlike all other inventions of the past. So we have to, because this is going to wipe out, undoubtedly going to, I won't use the word wipe out, it is going to completely redesign or reshape the job market in this world. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். As a Rotarians, time and again in the last 110 years 15 years நம்ம திரும்ப வந்து இந்த மாதிரி புதுசாக the whole world society is thinking on one line. We always had that extra lateral thinking, out of the box thinkingல வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும். Because after all we are the movers and shakers of the society. Please use your think tank, focus on these 2 areas, artificial intelligence and deficiency syndrome, how to tackle the community. And I once again wish my friend a very great glorious year. உங்களுக்கு நல்ல ஒரு ரோட்டரி மெம்பர்ஸ் மட்டும் உங்கள் சன்னே போதும். அந்த காலர் ஒழுங்கானோடனே வந்து கரெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அவன் ஸ்கூலுக்கு போகும்போது எப்போவாவது நீங்கள் ஒரு தடவையாவது அவன் யூனிஃபார்மை தொட்டிருப்பீங்களா? தொட்டிருக்க மாட்டார்ல, பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து அவன் காமிச்சிட்டா யார் இன்றைக்கி யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லியிருக்கா. யூ ஹேவ் such a wonderful support from family also. With all that, you have a big family of collections. I'm sure that end of 2025 June you will reach further and further galaxies. Thank you very much.